நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதியை நாம் தியானித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும், அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். ரெண்டு பக்கம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானா வாழ்ந்துட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்கும் போது அது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது வேதம் சொல்கிறது, துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அப்ப இன்னைக்கு செய்தி ரெண்டு பக்கம் இருக்கு. நீதிமான் விரும்புகிற காரியம், அதே நேரத்தில் துன்மார்க்குடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா அவன் நல்லது செய்ய விரும்ப மாட்டான், அவன் பொல்லாத காரியத்தை செய்ய தான் விரும்புவான். ஏன்னா அவன் துன்மார்க்கன். சரி, இந்த துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாந்தத்துல பார்க்கும்போது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கன். 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதியிலும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்கதான் துன்மார்க்கன். இன்னொரு பக்கம் உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். அப்ப ரெண்டு வசனம் இருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனம். 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். யாரெல்லாம் தேவனை தேடாமல் இருக்கிறாங்களோ அவங்க துன்மார்க்கன், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இப்ப இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான செய்தி இருக்கு, அதே நேரத்தில் ஒரு எச்சரிப்பும் இருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் அப்படின்னா, நம்ம வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடித்து பார்க்கணும். ஏன்னா உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். என் வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் முதல்ல என்ன தெரியுமா யோசிப்பேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்க வழி விலகுறேன் அப்படின்னு சொல்லிதான் முதல்ல யோசிப்பேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், கண்ணி, உபத்திரம் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொல்லி சில குடும்பத்துல ஆன்சர் தெரிய மாட்டேங்குது. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். துன்மார்க்குடைய வாழ்க்கையில இருள் இருக்கும், துன்மார்க்குடைய வாழ்க்கையில பாவ கயிறுனாலே கட்டப்பட்டிருப்பாங்க. ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. துன்மார்க்கர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டியலே வந்துடும். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஐயா, காலையில உண்மையாதான் சொல்றேன். வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ரெண்டு பக்கம் நம்ம தியானிக்கும் போதுதான் நம்ம கர்த்தர் பக்கம்தான் மனம் திரும்பி வாழ்றோமா, இல்ல ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம கால வேளையிலே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆசீர்வாதம்.
காலையில ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் பேசி, அழகா வாக்குத்தத்தம் மட்டும் பேசி ஜெபிக்க முடியும். டெய்லி ஜெபிக்க முடியும். 31 நாள் வாக்குத்தத்தம் பேசி ஜெபிக்கலாம். நம்ம மக்கள் வாக்குத்தத்தம் கேட்ட உடனே கீழே உடனே ஆமேன் ஆமேன் ஆமேன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் வந்துரும். ஆனால் நம்ம இருதயம் கிறிஸ்துவுக்குள் இருக்கா? உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஐயா, வேதத்தை விட்டு விலகினால் யாரு அப்படின்னா துன்மார்க்கர். துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பு செய்ய விரும்பும். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது அவனுடைய இருதயம், அவனுடைய மனம், அவனுடைய நினைவு, அவனுடைய இருதயம், சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பொல்லாத காரியங்களை செய்ய விரும்புமா. அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. இரக்க குணமே இருக்காது. துன்மார்க்கனுக்கு இரக்க குணம் இருக்காது. துன்மார்க்கனை பத்தி நம்ம ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். வரக்கூடிய நாட்கள்ல தியானிப்போம். துன்மார்க்கன் அப்படின்னாலே அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது. அவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம், எதையாவது யோசித்து பயந்துகிட்டே இருப்பாங்க, அது அவனுக்கு வந்து நேரிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிச்சு. சரி, இப்ப நீதிமான் லிஸ்ட் வரும். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்ப இதை நம்ம வாக்குத்தத்தமா எடுத்துக்கலாம். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா அது வாக்குத்தத்தம். எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழும்போது ஜெபம் பரலோகத்துக்குள்ள போயிட்டு இருக்கும். ஜெபத்துக்கு பதில் வரும். அவங்க தேவ சித்தத்தின்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 37 சங்கீதம் 30, 31 ஆகிய வசனங்களிலே நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். நீதிமான் அப்படின்னா யாரு அப்படின்னா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து ஞானமான வார்த்தைகளை பேசுவாங்களாம். அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஐயா, நான் நீதிமானை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து ஞானமான வார்த்தைகளை பேசுவார்கள். அது ஒரு முதல் பாயிண்ட். இரண்டாவது, அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஐயா, நீதிமானை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஞானமான வார்த்தையை பேசுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க. நீதிமானுடைய இருதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நீதிமானுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மிஸ்டேக் வராது. நீதிமானுடைய இதயத்துக்குள்ளே தேவன் அருளிய வேதம் இருக்கும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீதிமானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. என் கட்டளையின்படி நடந்து, கட்டளைகளை நம்ம கேட்கிறோம், அதன்படி நடந்து. அப்ப நீதிமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஞானமான வார்த்தையை பேசுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே பரிசுத்த வேதம் இருக்கும், கட்டளையின்படி நடப்பாங்க. அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில். ஒரு நீதிமான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா உண்மையா இருப்பாங்களாம், நியாயத்தை கை கொள்வாங்களாம், நியாயத்தை பேசுவாங்களாம், ஞானத்தை உரைப்பாங்க. கட்டளையின்படி நடந்து உங்களோட வாழ்க்கை கட்டளையின்படியே நடப்பாங்க. எப்படி பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கோ வசனத்தை வாசிப்பாங்க, அதே போல வாழ்க்கை அதே போல இருக்கும். ஹல்லேலூயா. அவனே நீதிமான். இப்போ நீதிமான் யாரு அப்படின்னா, கட்டளையின்படி நடந்து நியாயத்தை கை கொண்டு உண்மையா இருப்பானாகில் அவனே நீதிமான். இப்போ கால வேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்துட்டு ஜெபம் பண்ணினால் கண்டிப்பா கேட்கப்படும். பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அதையும் நம்ம கொஞ்சம் பேசுவோமே, அப்பதான் சில மக்களுக்கு புரியும். சிந்தனையிலே தீமையான எண்ணம்,
கண்கள்ல இச்சையான பார்வை, பேசுற வார்த்தையிலே அசுத்தமான பார்வை, அசுத்தமான வார்த்தை, இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள வந்துரும். பாவ வழியில போகும்போது, வழி தப்பி போகும்போது, புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஏகப்பட்ட வசனம் இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிட்டான் அப்படின்னாலே துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள பேர் தான். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பாவத்துல பயந்துகிட்டே இருப்பான். ஐயோ, என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி. ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல வந்து மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டால் மட்டும்தான் விடுதலை. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் தொடர்ந்து பாவம் பண்ணிட்டே இருக்காங்க. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் அப்படின்னா துன்மார்க்க லிஸ்ட்ல இருக்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையா இருக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அதை மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விடும்போதுதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், நல்லா வாழ முடியாது. ஒரு நீதிமான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க இதயத்துக்குள்ளே வேதம் இருக்கும். அவங்க பேசுற வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞானத்தை உரைத்து, அவங்களுடைய நாவு நியாயத்தை பேசும், கட்டளையின்படி நடந்து நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். அப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்துல, ஐயா எங்களோட வாழ்க்கையில பாவம் இருக்குயா, நாங்க கர்த்தருடைய வார்த்தையை விட்டுதான் விலகிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கே தெரியுது. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கே நான் போயிட்டேன், மறுபடியும் பழைய சிந்தனை, பழைய எண்ணங்கள், இந்த ஜென்ம சுபாவம், இந்த மாம்சமான சில பாவ காரியங்கள், இச்சையான காரியங்கள், மோக காரியங்கள் எல்லாம், பழைய சுபாவங்கள் எல்லாம் உள்ள வருது அப்படின்னா, முதல்ல கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். எப்படின்னு மனம் திரும்பணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்குப்பா, இனிமே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்ப்பா, அறிக்கை செய்து விட்டுடணுமா, மனம் திரும்பிடணும் அர்த்தம். இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவர் என்ன சொல்லும்போது சொன்னாரு, என் மனைவிட்ட நான் கோவப்பட்ட உடனே யாருக்குமே தெரியாம போய் உள்ள சரக்கு அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் அந்த பழைய சுபாவம் உள்ள வருது அப்படின்னாரு. ஆனா ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான் மறுபடியும் அந்த பழைய சுபாவம் வந்துட்டு சர்ச்சில் போய் மனம் திரும்பி இனிமே அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், அறிக்கை செய்து விட்டுருங்க அப்படின்னு ஆலயத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுங்க. தேவனிடத்துல இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு. ஒரு குடும்பத்துல பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் வருதா, தேவனுடைய சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணி, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா, இந்த துணிகரமான பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் என்னோட வாழ்க்கை இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுப்பா, உமக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம், எனக்கு இது வேண்டாப்பா. எப்படிப்பட்ட காரியமா தான் சரி, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் கர்த்தர் மன்னிக்கிறார், தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடியால், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானா வாழும்போது நம்ம விரும்புகிற காரியம் தேவன் நமக்கு தருவார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினால நீதிமான் தான், கிரியையிலே நீதி இருக்கா, நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யறோமா, தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் இருக்கு, எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.
புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா. வேத வசனத்தை நாங்க தியானிக்கும் போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் இருந்தால் அது எல்லாவற்றையும் கத்தர் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரிங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டதுப்பா. எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து எங்களை சுத்திகரிங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜீவனுடைய கிருபை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையில நிரப்புங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. வேலையடைங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. கையின் கீழ் ஆசிரியங்க. ஜப அபிஷேகம் தாங்கப்பா. வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. பரிசுத்தாவில நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு வேலையடைங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாலோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. பழகி பெருகணும்ப்பா. சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எத்தனையோ தேவைகள் உண்டுப்பா. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எங்க கூட நீங்க கூட இருங்கப்பா. உங்க ஜீவனுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. வெளியில புறப்படுறாங்கப்பா. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுக்கையில யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் வேலையடைங்க. உங்களுடைய சமூகத்துல போய் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்து புறப்படுறாங்களோ எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை எல்லாவற்றுமே தேவன் அறிவிங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் இணைந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. அதிகாலை வேளையில் ஆலயத்து புறப்படுறாங்க. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆலயத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. ஆலயத்திலே நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்ய இந்த நாளைகள் ஆசீர்வதித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.